முதல் முறையாக இந்திய ராணுவ தலைமை தளபதியாக ஜெனரல் பிபின் ராவத் நியமிக்கப்பட்டார். இவர் 4 நட்சத்திர அந்தஸ்துடன் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசகராகவும் செயல்படுவார் என்று மத்திய அரசு அறிவித்தது. ராணுவத்தின் முப்படைகளுக்கும் தேவையான தளவாடங்களை வாங்குதல் மற்றும் இதர பணிகளை இவர் கவனிப்பார் என்று மத்திய அரசு அறிவித்தது. டிசம்பர் 31ஆம் தேதி இவர் ராணுவ தளபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இந்த புதிய பதவியில் நியமிக்கப்பட்டார். Happy New Year to all of you. Thank you, sir. You all and your families and all the media have a splendid 2020. அதுபோல இவர் வகித்து வந்த ராணுவ தளபதி பதவிக்கு லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே நியமிக்கப்பட்டார். இதுபோல ரயில்வே வாரியத்தின் தலைவராக VK யாதவை மீண்டும் பணியில் அமர்த்த அமைச்சரவையின் நியமனக் குழு ஒப்புதல் அளித்தது. துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹாவுக்கு இன்னும் 1 ஆண்டு பதவி நீட்டிப்புக்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளில் இந்தூர் தூய்மை பட்டியலில் முதலிடத்தை பிடித்ததாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 1 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஜம்ஷெட்பூர் தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளில் தூய்மை பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. ஜனவரி 1ஆம் தேதி அன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சிறிய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான இந்தியாவின் 2வது விண்வெளி ஏவு மையம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறுவப்படும் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு தலைவர் K. சிவன் அறிவித்தார். நாட்டின் முதல் விண்வெளித்துறை சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ளது. இனி 2வது மையம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பகுதியில் அமைய உள்ளது. ஏற்கனவே நெல்லை குமரி மாவட்ட எல்லையில் உள்ள காவல் கிணற்றால் மகேந்திரகிரி இஸ்ரோ திரவ எரிபொருள் ஆய்வு மையம் உள்ள நிலையில் அதற்கு சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மையம் அமைகிறது. குஜராத்தின் முதல்வர் ஸ்ரீ விஜய் ராம்நிக்லால் ரூபானி உலகின் 2வது பெரிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை குஜராத்தின் அகமதாபாத்தில் வைஷ்ணோதேவி வட்டத்திற்கு அருகில் உள்ள சர்தர்தம் வளாகத்தில் திறந்து வைத்தார். 70,000 கிலோகிராம் எடை கொண்ட 50 அடி உயர வெண்கல சிலை இதுவாகும். இந்தியாவை ஒருங்கிணைத்து வலுமிக்க நாடாக உருவாக்கிய வல்லபாய் பட்டேலின் இந்த சிலை ஒற்றுமை சிலையாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு மாநாடு ஏசென்ட் 2020 கொச்சியில் ஜனவரி 11ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதன் நோக்கம் தலா 100 கோடி முதலீடும் மற்றும் 9,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்குவது உள்ளிட்டவையாகும். எர்ணாகுளம் மாவட்டத்தில் ஒரு மின்னணு பூங்கா, திருவனந்தபுரம், திருச்சூர் மற்றும் மலப்புரத்தில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள், பெரம்பலூரில் ஒரு நடுத்தர ஃபைபர் போர்டு ஆலை மற்றும் ஒட்டப்பாலத்தில் ஒரு பாதுகாப்பு பூங்கா போன்றவை சந்திப்பின் மூலம் செயல்படுத்தப்படும். இதேபோன்று மகளிர் அறிவியல் காங்கிரஸ் பெங்களூரில் தொடங்கியது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு இயக்குனர் மற்றும் இந்தியாவின் ஏவுகணை பெண் என்று அழைக்கப்படும் டாக்டர் டெஸ்லி தாமஸ் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஃபைபர் கிரைம் அறிக்கையிடல் இணைய முகப்பை ஜனவரி 11இல் தேசத்திற்கு திறந்து வைத்தார். தேசிய சைபர் குற்ற அறிக்கையிடல் இணைய முகப்பு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் தேசத்திற்கு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது அவர் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தையும் திறந்து வைத்தார். தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் ஆகஸ்ட் 30, 2019 அன்று தொடங்கப்பட்டது. இது சைபர் குற்றங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய தேசத்தின் குடிமக்களுக்கு உதவுகிறது. ஜனவரி மாதம் 11ஆம் தேதி குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு வழிவகை செய்யும் வகையிலான இந்த உள்துறை அமைச்சகத்தின் குறிப்பாணை இந்திய அரசுதழில் வெளியிடப்பட்டது. வெளிநாடுகளில் மத ரீதியாக வாழும் சிறுபான்மையினர் அங்கிருந்து வெளியேறி இந்தியாவிற்குள் வந்திருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது. இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதால் இனி பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மத சிறுபான்மையினர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமல்லாது அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கான கணக்கெடுப்பின் போது
சட்டவிரோத குடியேறிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் ரத்து செய்யப்பட்ட இந்திய குடியுரிமையை மீண்டும் பெறலாம். கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளான பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் மத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க இந்த சட்டத்திருத்தம் வழிவகை செய்கிறது. ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பெயரால் கொல்கத்தா துறைமுக அறக்கட்டளை என பெயர் மாற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கொல்கத்தா துறைமுக அறக்கட்டளையின் 150வது ஆண்டு விழா ஜனவரி 12இல் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டார். கொல்கத்தா துறைமுக நம்பிக்கையின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நினைவு முத்திரையை அவர் அர்ப்பணித்தார். பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா ஒருமனதாக ஜனவரி 20ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதும் கட்சி பணிகளை கவனிப்பதற்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜே.பி. நட்டா பாஜக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனிடையே அவரை தேசிய தலைவராக நியமிப்பதற்கான நடைமுறைகள் அண்மையில் தொடங்கின. அவரை தலைவர் பதவிக்கு தேர்வு செய்ய மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்தில் ஜனவரி 20ஆம் தேதி நடைபெற்றது. இதில் ஜே.பி. நட்டா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் ஒருமனதாக ஜே.பி. நட்டா தேர்வானதும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி, நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி கூட்டாக ஜோக்பானி பிரத்நகர் சோதனை சாவடியை திறந்து வைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி ஆகியோர் ஜனவரி 21 அன்று ஜோக்பானி பிரத்நகரில் 2வது ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை கூட்டாக திறந்து வைத்தனர். இது வர்த்தக மற்றும் மக்கள் இயக்கத்தை எளிதாக்குவதற்காக இந்திய உதவியுடன் கட்டப்பட்டுள்ளது. நேபாள எல்லையில் இது 2வது சோதனை சாவடியாகும். முதலாவது 2018இல் ரக்சால் பிர்குஞ்ச் எல்லையில் கட்டப்பட்டது. 71வது குடியரசு தினம் ஜனவரி 26இல் நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. இந்நாளை முன்னிட்டு இந்த ஆண்டுக்கான 141 பத்ம விருதுகளை அரசு அறிவித்தது. இந்த போட்டியில் 7 பத்ம விபூஷன், 16 பத்மபூஷன் மற்றும் 118 பத்மஸ்ரீ விருதுகள் உள்ளன. 34 விருதுகளை பெண்களும் மற்றும் 18 விருதுகளை வெளிநாட்டினரும் பெற்றுள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆகியோருக்கு இந்தியாவின் 2வது மிக உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. உலக சாம்பியன் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் மற்றும் இந்தியாவின் பூப்பந்து வீராங்கனை பி.வி. சிந்து பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்டது. 2020-21 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10% வளர்ச்சி அடையும் என தாங்கள் கணித்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 2022க்குள் இந்திய விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாகும் என அறிவிப்பு வெளியிட்ட நிர்மலா சீதாராமன் 2020-2021 நிதியாண்டில் விவசாயத்துறைக்கு 83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தார். இதில் விவசாயிகளின் நலனுக்காக 16 அம்ச திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னை, பெங்களூரு இடையே மற்றும் டெல்லி, மும்பை இடையே வர்த்தக வழித்தடங்கள் உருவாக்கப்படும். சுற்றுலாவை மேம்படுத்த தனியாருடன் இணைந்து அதிக தேஜஸ் வகை ரயில்கள் இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கு மட்டும் 7 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும். 2024க்குள் நாடு முழுவதும் 100 விமான நிலையங்கள் உருவாக்கப்படும். நிதி பற்றாக்குறையை 3% வைக்க வேண்டும் என்பது நடப்பு நிதியாண்டுக்கான இலக்கு. இது அடுத்த நிதியாண்டுக்கான நிதி பற்றாக்குறை இலக்கு 3.8% ஆகும். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த இந்திய அரசு பணிக்குழு ஒன்றை பிப்ரவரி 3ஆம் தேதி அமைத்தது. சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் ஜி. கிஷன் ரெட்டி, சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் பணிக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இந்த குழு கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஸ்ரீராம் ஜனம்பூமி தீர்த்த கஷேத்ரா அமைப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் அறிவித்தார்.
ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையில் 15 அறங்காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். கே. பராசுரன் அறக்கட்டளையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र का गठन करने का प्रस्ताव पारित किया गया है. ये ट्रस्ट अयोध्या में भगवान श्री राम की जन्मस्थली पर भव्य और दिव्य श्री राम मंदिर के निर्माण और उससे संबंधित विषयों पर निर्णय लेने के लिए पूर्ण रूप से स्वतंत्र होगा. கோயில் கட்டுவதற்கு 3 மாதங்களுக்குள் அறக்கட்டளை அமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளுடன் ஒரு திட்டத்தை வகுக்க 2019 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு வழங்கிய உத்தரவுப்படி இந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. 7வது தில்லி சட்டமன்றத்துக்கான 70 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு 10ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. 62.75% வாக்குகள் பதிவாகின. மொத்தமுள்ள 70 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி 67 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையை பெற்றது. முந்தைய சட்டமன்ற தேர்தலில் இருந்து 4.72% குறைவு. ஆனால் டெல்லியில் நடந்த 2019 இந்திய பொதுத் தேர்தலை விட 2% அதிகம். இதையடுத்து டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2 நாள் பயணமாக பிப்ரவரி 24ஆம் தேதி இந்தியாவிற்கு வந்தார். இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய மைதானமான மோட்டேரா மைதானத்தை திறந்து வைத்தார். மோட்டேரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் ட்ரம்பும் பிரதமர் மோடியும் கூட்டாக உரையாற்றினார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் நட்பு நாடுகள் என்று இருவரும் அறிவித்தனர். நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்வின் போது அரங்கத்தில் 28 மாநிலங்களின் கலாச்சாரத்தை குறிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்தியாவும் அமெரிக்காவும் $3 பில்லியன் மதிப்புள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இந்திய கடற்படைக்கு லாக்ஹூட் மார்ட்டினிடமிருந்து 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்க $2.6 பில்லியன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. விண்வெளி நிறுவனமான போயிங்கில் இருந்து $800 மில்லியன் 6 AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. ஒடிஷாவின் கட்டாக்கில் உள்ள ஜவஹர்லால் நேரு உட்புற மைதானத்தில் முதல் முறையாக கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 25ஆம் தேதி திறந்து வைத்தார். நாடெங்கிலும் உள்ள 159 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த சுமார் 3400 விளையாட்டு வீரர்கள் 17 பிரிவுகளில் பங்கேற்றனர். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இளைஞர்களை விளையாட்டு நோக்கி ஈர்ப்பதற்கும் இளம் தலைமுறையினரின் திறமைகளை அங்கீகரிப்பதற்கும் கேலோ இந்தியா 2018இல் தொடங்கப்பட்டது. குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கிய கலவரம் 5 நாள் நீடித்தது. வடகிழக்கு டெல்லி பகுதியில் குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடந்த மோதல் பெரும் கலவரமானது. வீடுகள், வாகனங்கள், கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. வணிக வளாகங்கள், மோட்டார் சைக்கிள்கள் கடுமையாக சேதமடைந்தன. இந்த கலவர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கலவரத்தில் 53 பேர் பலியாகிவிட்டனர். இந்த கலவரம் தொடர்பாக 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1000த்திற்கும் அதிகமானோர் கைதாகியுள்ளனர். நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை பிரதமர் பிப்ரவரி 29ஆம் தேதி தொடங்கி வைத்தார். விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு தேவைகள் தொடர்பான செலவுகளை கவனித்துக் கொள்ள விவசாயிகளுக்கு வருமான உதவி திட்டமாக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. விவசாயிகள் வருமானத்தை பெருக்குவதே அரசின் இலக்கு என்று பிரதமர் கூறினார். இனி மார்ச் மாத முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். மார்ச் 1ஆம் தேதி உலக உற்பத்தி திறன் காங்கிரசின் 19வது பதிப்பு பெங்களூரில் தொடங்கியது. இது 45 வருட இடைவெளிக்கு பிறகு நடைபெற உள்ளது. உலக உற்பத்தி திறன் அறிவியல் கூட்டமைப்பு முதல் முறையாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து வருகிறது. 19வது உலக உற்பத்தி திறன் காங்கிரசின் கருப்பொருள் தொழில் 4.0 புதுமை மற்றும் உற்பத்தி திறன் என்பதாகும்.
வீட்டு வாசலில் டீசல் விநியோகத்திற்காக ஹம்சஃபர் மொபைல் செயலியை மத்திய அரசு மார்ச் 4ஆம் தேதி அறிமுகம் செய்தது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் வீட்டு வாசலில் டீசல் வழங்குவதற்காக எரிபொருள் ஹம்சஃபர் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினார். ஹபூர், குண்ட்லி, மானேசர் மற்றும் பகதர்கர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள சங்கங்கள், மருத்துவமனைகள், டீசல் மொத்தமாக வாங்குபவர்கள் போன்றவற்றுக்கான எரிபொருள் விநியோக சேவைகளுக்கு இந்த பயன்பாடு பயன்படுத்தப்படும். லலித் கலா அகாடமியின் 61வது ஆண்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மார்ச் 4ஆம் தேதி வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 கலைஞர்களுக்கு அவர் வழங்கினார். விருது பெற்றவர்களில் கேரளாவைச் சேர்ந்த அனுப்குமார் மன்சுகி கோபி, கொல்கத்தாவைச் சேர்ந்த டேவிட் மலாக்கர், குஜராத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுமார் கரே ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். கலைத்துறையில் சிறப்பான பணிகளை அங்கீகரிப்பதற்காக லலித் கலா அகாடமி விருதுகள் வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதித்த பெண்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தனது சமூக ஊடக கணக்குகள் மூலம் பகிர்ந்து கொள்வார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 8ஆம் தேதி அறிவித்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார். இந்தியா முழுவதும் உள்ள பெண்கள் தங்கள் வாழ்க்கையை பிரதமரின் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்தனர். மேலும் சர்வதேச மகளிர் தினத்தில் 15 சிறந்த பெண்களுக்கு நரிசக்தி புரஸ்கார் விருதை ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். 103 வயது தடகள வீரர் மான்கவுர், இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானிகள் மோகனா சிங், பவானா காந்த் மற்றும் அவனி சதுர்வேதி, விவசாயிகள் பட்டலா பூதேவி மற்றும் பீனா தேவி, கைவினைஞர் அரிஃபா ஜான், சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாமி முர்மு, தொழில் முனைவோர் நில்சா வாங்மோ, தானியங்கி ஆராய்ச்சி நிபுணர் ரஷ்மி உர்த்வர்தே, லேடி மேசன் கலாவதி தேவி, மலையேறுபவர்கள் தாஷி மற்றும் நுங்ஷி மாலிக், பாடகர் கௌசிகி சக்ரோபோர்ட்டி ஆகியோர் விருது பெற்றவர்களாவர். மார்ச் 20ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னரே காங்கிரஸைச் சேர்ந்த முதல்வர் கமல்நாத் பதவி விலகினார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கமல்நாத் முதல்வராக இருந்து வந்தார். இந்த மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான ஜோதிராதித்யா சிந்தியா பாரதிய ஜனதாவில் இணைந்தார். அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர். அதற்கான கடிதத்தை ஆளுநர் லால்ஜி டாண்டன் மற்றும் சபாநாயகர் பிரஜாபதிக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 6 அமைச்சர்களும் அடங்குவார்கள். அவர்களின் ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். இதனால் ஏற்பட்ட நெருக்கடிகளை தொடர்ந்து கமல்நாத் பதவி விலகினார். இதையடுத்து மார்ச் 23ஆம் தேதி பிஜேபி அரசு பதவியேற்றது. முதல்வராக சிவராஜ் சிங் சௌஹான் பதவியேற்றார். கொரோனா பரவுவதை தடுக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி நாடு முழுவதும் மார்ச் 22ஆம் தேதி 14 மணி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அன்று காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நாடு முழுவதும் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஆட்டோக்கள், பேருந்துகள், ரயில்கள், டாக்ஸிகள் ஓடவில்லை. தொடங்கியது 14 மணி நேர மக்கள் ஊரடங்கு. கொரோனா வைரஸின் தாக்கம் சீனாவில் குறைந்து மற்ற நாடுகளில் அதிகரித்தது. இந்தியாவில் கொரோனாவால் 295க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுவிட்டனர். இந்தியாவில் கொரோனாவுக்கு 5 பேர் பலியாகிவிட்டனர். இந்த நிலையில் மற்ற நாடுகளில் வைரஸின் தாக்கம் 4 அல்லது 5வது வாரத்தில் அதிகமாக இருந்தது. அதுபோல் இந்தியாவிலும் ஏற்பட்டு அனைவருக்கும் வைரஸ் பாதிக்கக்கூடாது என மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்தது. இந்த 4வது வாரத்தில் கொரோனாவை 3வது நிலையை அடைவதிலிருந்து தடுக்க நாடு முழுவதும் சுய ஊரடங்கு பிறப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மார்ச் 24 முதல் ஏப்ரல் 14 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. நாட்டு மக்களை கொரோனாவிலிருந்து காக்க இந்த கசப்பான நடவடிக்கையை எடுக்க வேண்டியதாயிற்று என்று பிரதமர் மோடி அறிவித்தார். அதன் பிறகு இந்த ஊரடங்கு தொடரத் தொடங்கியது. இதனால் டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாலை வழியாக நடந்து சென்றதால் அவர்களை சொந்த ஊருக்கு சிறப்பு ரயில்களில் அரசு அனுப்பி வைத்தது. PM கேர்ஸ் நிதிக்காக நிதியுதவி அளிக்கப்படும் நிதிக்கு 100% வரிவிலக்கு அனுமதிப்பதற்கான ஓர் அவசர சட்டத்திற்கு மத்திய அரசு ஏப்ரல் 2ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. கொரோனா நிவாரண நிதிக்கு தாராளமாக நிதி வசூலிக்க ஏதுவாக இந்த முடிவை மத்திய அரசு அறிவித்தது.
மேலும் இந்திய அரசானது 2020-2021 ஆண்டின் முதல் காலாண்டிற்கான பல்வேறு சிறுசேமிப்பு திட்டங்களின் வட்டி வீதங்களை மத்திய அரசு குறைத்து, அதாவது சுகன்யா சம்ருதி தயாஜனா, கிசான் விகாஸ் பத்திரம், தேசிய சேமிப்பு பத்திரம் ஆகியவற்றுக்கான வட்டி குறைக்கப்பட்டது. கொரோனா பரிசோதனைக்காக நடத்தப்படும் ஆய்விற்கு நோயாளிகளிடமிருந்து தனியார் மருத்துவமனைகள் 4500 ரூபாய் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கொரோனா சோதனைகள் நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்டு ஃபார் டெஸ்டிங் அண்ட் காலிபிரேஷன் லெபார்டரிஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் அல்லது உலக சுகாதார அமைப்பு அல்லது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் மட்டுமே சோதனை நடத்த வேண்டும் என்று ஏப்ரல் 11 உத்தரவிட்டது. தனியார் நிறுவனங்கள் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்தது. இந்தியா முழுவதும் ஊரடங்கு மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாகவும் கொரோனா வைரஸ் நோய் தொற்று தொடர்பாக மாநிலங்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் பிரதமர் காணொலி காட்சி மூலமாக ஏப்ரல் 11 அன்று கலந்தாய்வு மேற்கொண்டார். இக்கலந்தாய்வின் போது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் பிரதமரிடம் முதல்வர் எடுத்துரைத்தார். பிரதமரின் கலந்தாய்வு கூட்டத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலும் உலக சுகாதார அமைப்பின் கருத்தின்படியும் மருத்துவ நிபுணர் குழு மற்றும் பொது சுகாதார வல்லுநர் குழுக்களின் பரிந்துரைகளின்படியும் மாநிலத்தில் ஊரடங்கை தளர்த்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டும் ஏப்ரல் 11 அன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படியும் பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படியும் குற்றவியல் விசாரணை முறை சட்டப்பிரிவு 144 படியும் ஏப்ரல் 30 வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுவதாக முதல்வர் அறிவித்தார். தமிழக அரசு ஆரோக்கியம் என்ற திட்டத்தை ஏப்ரல் 27 அன்று தொடங்கியது. இத்திட்டத்தின் கீழ் சித்த மருந்தான கபசுர குடிநீர் மற்றும் நிலவேம்பு பொடி கலக்கப்பட்ட குடிநீர் ஆகியவற்றை மாநில அரசு விநியோகித்தது. இது கொரோனாவை கட்டுப்படுத்தும் மருந்தல்ல என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் என்று அரசு அறிவித்தது. நச்சுவாயு தாக்கம். மே 7 ஆந்திர பிரதேச மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தில் உள்ள எல்ஜி பாலிமர் தொழிலகத்தில் வால்வு வெடித்து வேதியியல் நச்சுவாயு பரவியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் ஆங்காங்கே பெண்கள், குழந்தைகள் மயங்கி விழுந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த ஆலை மூடப்பட்டது. உம்பன் புயல். இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மாநிலங்களான ஒடிசாவையும் மேற்கு வங்கத்தையும் மே 20 உம்பன் புயல் கடுமையாக தாக்கியது. ஒடிசாவில் பாலோசர், பத்ரக், கெந்திராபாடா, ஜகத்சிங்பூர், மயூர்பஞ்ச், கட்டாக், ஜஷ்பூர், கியோச்கர், கொர்தா, பூரி ஆகிய 10 மாவட்டங்களில் 9893 கிராமங்கள், 22 நகரங்கள் புயலால் பாதிக்கப்பட்டன. இதேபோல் உம்பன் புயலால் மேற்கு வங்க மாநிலமும் கடும் பாதிப்புக்கு ஆளாகின. முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மோடி இடைக்கால நிவாரணமாக மேற்கு வங்கத்துக்கு 1000 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். இதேபோல் ஒடிசா மாநிலத்திற்கு 500 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். கொரோனா. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஜூன் 1 2 லட்சத்தை நெருங்கியது. அனைத்து மாநிலங்களிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் கொரோனா தாக்கம் ஜூன் மாதத்தில் சற்று தீவிரமாகவே இருந்தது. 2 நிலவரப்படி 1,94,837 பேர் நோயால் பாதிக்கப்பட்டனர். 94,346 பேர் நோயில் இருந்து மீண்டுள்ளனர். அதே நேரத்தில் 5,413 பேர் உயிரிழந்து விட்டனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிதாக 2,361 பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 70,013 அதிகரித்துள்ளது. அமைச்சரவை கூட்டம். விவசாயிகளின் பயிர்க்கடனுக்கான வட்டி சலுகை ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு ஜூன் 1 அறிவித்தது.
மேலும் நெல், பருத்தி உள்ளிட்ட 14 வகை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையையும் அதிகரித்து அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பேருந்து சேவை இயக்கம். கொரோனா பொது முடக்கம் காரணமாக தமிழகத்தில் முடக்கப்பட்டிருந்த பேருந்து சேவைகள் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கியது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களை தவிர்த்து தமிழகத்தின் எஞ்சிய மாவட்டங்களில் பொது பேருந்து சேவையை தமிழக அரசு அனுமதி தந்தது. பேருந்துகளில் பயணிகள் ஆர்வமுடன் பயணித்தனர். அவர்கள் பேருந்துகளில் 3 இருக்கையில் 2 பேரும், 2 இருக்கையில் ஒருவரும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டனர். தமிழக அரசு மனு. மருத்துவ படிப்பில் மத்திய தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மாணவர் சேர்க்கையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. மோடி ஆஸ்திரேலியா பிரதமர் பேச்சு. இந்திய ஆஸ்திரேலிய உறவுகளை மேலும் வலுப்படுத்த டெல்லியில் நடைபெறவிருந்த மாநாடு ரத்து செய்யப்பட்டதால் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசனும் பிரதமர் மோடியும் காணொளி காட்சி மூலம் ஜூன் 3ஆம் தேதி ஆலோசனை நடத்தினர். அப்போது கொரோனா வைரஸ் உலகின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்துள்ளதாக கூறிய மோடி, இதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளில் இருந்து விடுபட உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு ஜூன் 3ஆம் தேதி சென்னை வந்தது. இவர்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாள் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவின் தலைவர் ராஜேந்திர ரத்னு, குறைகளை கண்டுபிடிக்க ஆய்வு செய்யவில்லை என்றும் மாநில அரசுடன் இணைந்து கொரோனா பாதிப்புகளை குறைக்கவே ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு 15 நாட்களில் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது குறித்த பொதுநலன் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு புலம்பெயர் தொழிலாளர்கள் விவரங்களை பதிவு செய்து அவர்களுக்கு எந்த வகையான வேலைவாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது என்ற விவரங்களை தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 9ஆம் தேதி அறிவித்தார். அதேபோல 11ஆம் வகுப்புக்கு விடுபட்ட தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. இதற்கு பெற்றோர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் முதல்வர் இந்த முடிவை அறிவித்தார். தமிழக அரசின் முடிவை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டார். ஜூன் 15, 16 இந்திய சீன எல்லைப் பகுதியான லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் அமைந்த உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அருகே நடைபெற்ற எல்லை மோதல்களில் 20 இந்திய படை வீரர்களும் 35 அல்லது 43 சீனப்படை வீரர்களும் கொல்லப்பட்டனர். இதனால் இரு நாட்டு எல்லையில் கடும் பதற்றம் நீடித்தது. ரயில்கள் ரத்து. இந்தியா முழுவதும் ஜூன் 25ஆம் தேதி ராஜதானி விரைவு வண்டிகள் மற்றும் தொழிலாளர்கள் சிறப்பு தொடருந்துகள் தவிர பிற அனைத்து பயணிகள் தொடருந்துகள் 12 ஆகஸ்ட் 2020 வரை நிறுத்தப்பட்டது. இந்தியா சீனா எல்லை பதட்டம் காரணமாக சீனாவின் டிக்டாக், ஹலோ போன்ற 59 செயலிகளை, அதாவது ஆப்ஸ், இந்திய அரசு தடை செய்தது. இதனால் இந்த செயலிகளை இந்தியா முழுவதும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் சீனா கடும் அதிருப்தி தெரிவித்தது. பிரதமர் லடாக் பயணம். இந்திய சீன எல்லை பதட்டத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இராணுவ படை தலைவர்களுடன் இந்திய சீன எல்லைப் பகுதியில் உள்ள லடாக் சென்றார். அங்குள்ள நிமு எல்லைச் சாவடியில் இந்திய இராணுவ வீரர்களுடன் 3ஆம் தேதி உரை நிகழ்த்தினார். இந்திய வீரர்களின் உயிர் தியாகம் வீண் போகாது என்று அப்போது அவர் உறுதியை தெரிவித்தார். जिन कठिन परिस्थितियों में
जिस ऊंचाई पर आप मां भारती की ढाल बन करके उसकी रक्षा करते हैं, उसकी सेवा करते हैं, उसका मुकाबला पूरे विश्व में कोई नहीं कर सकता है। आपका साहस उस ऊंचाई से भी ऊंचा है जहां आप तैनात हैं। ஜூலை 17 இந்தியாவில் கோவிட்-19 நோய் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியது. இதனால் நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. தேசிய கல்விக் கொள்கை ஜூலை 29, 2020 தேசிய கல்விக் கொள்கைக்கு இந்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதன்படி தொடக்க கல்வி வரை மாணவர்கள் தாய்மொழி கல்விக்கு உறுதியளிக்கப்பட்டது. இந்த கல்விக் கொள்கை நாட்டின் புதிய தலைமுறையை உருவாக்க பெரிதும் உதவும் என்று பிரதமர் மோடி கூறினார். அயோத்தி அடிக்கல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்றது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு இடையே நடைபெற்ற இந்த விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட சில முக்கிய பிரமுகர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். கோலாகலமாக நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் வேத மந்திரங்கள் ஓதி முடித்ததும் சரியாக 12:44 மணிக்கு ராமர் கோவிலுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ராம ஜென்ம பூமி இயக்கம் பற்றிய தகவல்கள் பொறிக்கப்பட்ட 40 கிலோ எடையுள்ள வெள்ளி செங்கல்லை எடுத்து கொடுத்து கட்டுமான பணியை பிரதமர் தொடங்கி வைத்தார். கோழிக்கோடு விமான விபத்து. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோழிக்கோட்டில் விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கி 2ஆக பிளந்தது. இதில் விமானி உள்ளிட்ட 19 பேர் பரிதாபமாக மரணத்தை தழுவினர். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயிலிருந்து 180 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோழிக்கோடு திரும்பியது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம். ஓடுபாதையில் தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கியது. மூணாறு நிலச்சரிவு. கேரள மாநிலத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இடுக்கி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தமிழர்கள் 70 பேர் மண்ணில் புதைந்து மாண்டு போனார்கள். ஆகஸ்ட் 6ஆம் தேதி கொட்டி தீர்த்த கனமழை மறுநாள் வரை நீடித்தது. இதில் பெட்டிமுடி என்ற இடத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்கியிருந்த 30 வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது. இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே ராஜமலை தேயிலை எஸ்டேட் உள்ளது. இங்கு தொழிலாளர்களாக பணியாற்றிய அனைவரும் தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். வெட்டுக்கிளி பாதிப்பு. பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வேளாண் பயிர்களை அழித்து வெட்டுக்கிளிகள் பேரிழப்பை ஏற்படுத்தின. இந்தியா மட்டுமின்றி பாகிஸ்தான், இலங்கை என ஆசிய நாடுகளையும் ஆப்பிரிக்க நாடுகளையும் பாலைவன வெட்டுக்கிளிகள் பதம் பார்த்து வருகின்றன. அதிக அழிவை ஏற்படுத்தும் பூச்சிகளில் ஒன்றான இந்த வெட்டுக்கிளிகள் ஒரு நாளைக்கு 35,000 மக்களின் உணவை அழிக்கக்கூடியவை. பேருந்துகள். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மீண்டும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டன. கொரோனா பரவலை அடுத்து தமிழகத்தில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி முதல் பேருந்துகள் ஓடவில்லை. ஜூன் மாதம் சென்னை மண்டலம் தவிர்த்து பிற மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் கொரோனா தொற்று அதிகரித்ததால் ஜூன் 26ஆம் தேதி முதல் மீண்டும் பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு மாவட்டங்களுக்குள் மட்டும் செவ்வாய்க்கிழமை முதல் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி கடும் எதிர்ப்புக்கு இடையே நடந்த நீட் நுழைவுத் தேர்வை விண்ணப்பித்தவர்களில் 90% பேர் எழுதினர். கொரோனா காரணமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில்
மத்திய அரசு திட்டமிட்டபடி நீட் தேர்வை நடத்தி முடித்துள்ளது. நாடு முழுவதும் 3842 மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது. சென்னையில் மட்டும் 46 மையங்களில் மாணவர்கள் தேர்வை எழுதினர். சட்டப்பேரவை கூடியது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு இடையே தமிழக சட்டப்பேரவை செப்டம்பர் 14ஆம் தேதி கூடியது. இதில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த முன்கள பணியாளர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சிறப்பு சட்ட மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எதிர்க்கட்சிகளின் அச்சம் குறித்து கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்த சட்டத்தால் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். அதே சமயம் வங்கியில் செலுத்தப்படும் பணம் பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட். நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையில் அமளியில் ஈடுபட்ட 8 எம்பிக்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் சட்ட திருத்த மசோதாக்களை வாக்கெடுப்பு நடத்தாமல் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றியதை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல். மத்திய 3 வேளாண் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் செப்டம்பர் 26ஆம் தேதி ஒப்புதல் வழங்கினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 3 வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து அரசிதழிலும் வெளியிடப்பட்டதால் மசோதாக்கள் சட்டமாக மாறியுள்ளன. லே நெடுஞ்சாலை. அக்டோபர் 3ஆம் தேதி லே மணாலி நகரங்களை இணைக்கும் அடல் சுரங்கச் சாலையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த சாலையின் மூலம் லே பகுதிக்கு பயண நேரம் கணிசமாக குறையும். எந்த கால நிலைக்கும் தாங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை இந்திய கட்டுமான பொறியாளர்களின் திறமைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. அக்டோபர் 2020 பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினரை சந்திக்கச் சென்ற ராகுல் காந்தியை அக்டோபர் 1ஆம் தேதி போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்த போது பெரும் அமளி ஏற்பட்டதால் பரபரப்பு உருவானது. அப்போது ஏற்பட்ட நெரிசலில் கீழே விழுந்த ராகுல் காந்தி தம்மை போலீசார் தாக்கி கீழே தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக ரேஷன் கடைகளுக்கு கூடுதலாக பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அக்டோபர் 7ஆம் தேதி சென்னையில் அறிவித்தார். அதே சமயம் OPS வலியுறுத்தலின்படி கட்சியை வழிநடத்த 11 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டது. கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். கொரோனா பாதிப்பு உள்ள தற்போதைய சூழலிலும் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார்.
இந்தியா கனடா உறவுகள் குறித்த மாநாட்டில் அக்டோபர் 8ஆம் தேதி காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வரி விதிப்பு நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்தியாவின் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி தன்னிறைவை அடைந்திருப்பதுடன் பல்வேறு நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். To the tremendous investment and business opportunities in India. Friends, there is one thing common to most people in the audience. It has people who take investment decisions which assess risk, decisions which predict return while making investment. மாநில அரசுகளுக்கு 12,000 கோடி ரூபாய் வட்டியின்றி கடனாக வழங்கப்பட இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அக்டோபர் 12ஆம் தேதி தெரிவித்தார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று நோய் பொருளாதாரத்தை மோசமாக பாதித்திருப்பதாக கூறினார். இதனால் மாநில அரசுகளுக்கு 12,000 கோடி ரூபாய் வட்டியின்றி கடனாக வழங்கப்படும் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தி 14 மாதத்திற்கு பின்னர் அக்டோபர் 13ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர்கள் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். அந்த வகையில் மெஹபூபா கைது செய்யப்பட்டு அக்டோபர் மாதம் விடுவிக்கப்பட்டார். பீரங்கி தடுப்பு ஏவுகணையான சாண்ட் ஏவுகணையை இந்தியா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வெற்றிகரமாக சோதித்தது. ஒடிஷா மாநிலம் பாலசோர் அருகே சண்டிப்பூர் ஏவுகணை சோதனை தளத்தில் இருந்து சாண்ட் ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டதாகவும் விமானப்படைக்காக இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான கொரோனா ஊரடங்கு காலத்தில் 6 மாதங்களுக்கு வட்டிக்கு வட்டி கட்ட தேவையில்லை என்று அக்டோபர் 24ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. மேலும் வீட்டுக்கடன், கிரெடிட் கார்டு, சிறு குறு தொழில், கல்வி, தனிநபர் கடனுக்கான வட்டிக்கு கூடுதல் வட்டி இல்லை என்றும் அரசு தெரிவித்தது. மத்திய அரசின் இந்த முடிவால் முறையாக மாதத்தவணை கட்டியவர்கள் மற்றும் வட்டிக்கு வட்டி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பலன் அடைந்தார்கள். இந்தியாவில் எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரத்தை விரைவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்டம் உலக நாடுகளின் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் ஒரு சக்தியாக அமையும் என்று அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார். இந்த ஆண்டு வழக்கமான பருவமழை இருக்கும் என்று அவர் கூறியபடி நிவர், புரவி புயல்களால் தமிழகத்தில் நல்ல மழை பெய்தது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க ஏதுவாக அக்டோபர் 29ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. உள்ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க காலம் தாழ்த்தி வந்த நிலையில் அரசாணை வெளியிடப்பட்டது. இதையடுத்து மறுநாள் ஆளுநரும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதனால் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் 300 பேர் சேரும் நிலை உருவானது. இந்தியாவில் முதல் முறையாக நீர் விமான சேவையை குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து விமானத்தில் பயணம் செய்தார். சர்தார் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு குஜராத் மாநிலம் கேவடியாவில் நடைபெற்ற ஒற்றுமை தினத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பட்டேல் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஒற்றுமை உறுதிமொழி எடுத்து அணிவகுப்பையும் பார்வையிட்ட அவர் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாரதியாரின் பாடலையும் அவர் மேற்கோள் காட்டினார். தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அக்டோபர் 31ஆம் தேதி காலமானார். கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருந்த அமைச்சர் துரைக்கண்ணு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி காலமானார்.
தமிழ்நாடு உட்பட 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 6000 கோடி ரூபாயை மத்திய அரசு நவம்பர் 1ஆம் தேதி விடுவித்தது. மத்திய நிதி அமைச்சகத்தின் சிறப்பு கடன் சாளரத்தின் கீழ் ஜிஎஸ்டி 2ஆம் தவணை நிலுவைத் தொகை வழங்கப்படுகிறது. 4.42% சராசரி வட்டி விகிதத்தில் இந்த தொகை வழங்கப்படும். இதனால் தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களும் புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களும் பயனடையும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு பேருந்து போக்குவரத்து கழகம், மின்வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு 10% போனஸ் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி லாபம் ஈட்டியுள்ள மற்றும் நஷ்டமடைந்துள்ள அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் 1.67% கருணைத் தொகை என மொத்தம் 10% போனஸ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு அல்ல என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நவம்பர் 7ஆம் தேதி ஆய்வு நடத்திய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். தலைநகர் தில்லி மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களில் பட்டாசுகள் வெடிப்பதற்கு நவம்பர் 9ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்தது. இதனால் பட்டாசு உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பட்டாசுகள் வெடிக்க தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் AK கோயல் தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்தது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி JDU கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைத்தது. நவம்பர் 10ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், பிஜேபி அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும், தேஜஸ்வி யாதவ் தலைமையில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளை கொண்ட மகா கூட்டணி மற்றொரு அணியாகவும் போட்டியிட்டன. இதில் பிஜேபி கூட்டணி 125 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. இதேபோல இடைத்தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றியது. மத்திய பிரதேசத்திலும் பிஜேபி இடைத்தேர்தலில் 12க்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்தது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் பொருளாதார நிலையை ஊக்குவிக்க மத்திய அரசு மேலும் 2,64,080 கோடி ரூபாய் சலுகைகளை நவம்பர் 12ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொருளாதார மீட்சிக்காக இந்திய ரிசர்வ் வங்கி அவ்வப்போது அறிவித்த 12,71,200 கோடி உட்பட இதுவரை மொத்தம் 29,87,641 கோடி ரூபாய் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். It is still active. Up to today, there's about 8,300 crores which have been disbursed to the beneficiaries, and there are about 1,52,899 establishments which are covering that many number of 1,21,69,000 odd beneficiaries under the PM Rozgar Protsahan Yojana, which is an existing yojana. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நவம்பர் 14ஆம் தேதி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நரகாசுரன் அழிக்கப்பட்ட தினத்தை தீபாவளியாக மக்கள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடினர். பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்திருந்ததால் மற்ற நேரங்களில் பட்டாசு சத்தம் அதிக அளவில் இன்றி அமைதியாக இருந்தது. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை அரசு அனுமதித்த நேரத்தில் பெரும்பாலான மக்கள் வீதிகளில் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். அரசு அனுமதித்த நேரத்தை மீறி பட்டாசு வெடித்ததாக தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பீகார் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் 7வது முறையாக நவம்பர் 16ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 2 துணை முதல்வர்கள் உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பட்னாவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் பாகு சௌஹான் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
உலகப்போர் முடிவடைந்த பின்னர் புதிய உலகை உருவாக்கியதை போன்று கொரோனாவுக்கு பிந்தைய காலத்திலும் அனைத்து துறைகளிலும் புதிய நடைமுறைகளை உருவாக்க வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ப்ளூம்பெர்க் புதிய பொருளாதார அமைப்பின் 3ஆம் ஆண்டு கூட்டத்தில் நவம்பர் 17ஆம் தேதி காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொண்டுள்ள நிலையில் விளையாட்டு நடவடிக்கைகள், கல்வி, பொழுதுபோக்கு கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை எவ்வாறு மீண்டும் தொடங்குவது என்பதே உலக நாடுகள் முன் உள்ள மிகப்பெரிய கேள்வி என்று குறிப்பிட்டார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதித்து நவம்பர் 20ஆம் தேதி தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. இதன்படி இனி ஆன்லைனில் ரம்மி விளையாடினால் 5000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்க 76 ஆண்டுகளுக்கு பிறகு 380 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை என்ற புதிய நீர்த்தேக்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நவம்பர் 21ஆம் தேதி அர்ப்பணித்து வைத்தார். மத்திய மாநில அரசு திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முதலில் தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தை காணொலி காட்சி மூலம் அவர் நாட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களிடம் கூறினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை நவம்பர் 24ஆம் தேதி காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர், நிவர் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தேவைப்படும் உதவியும் ஒத்துழைப்பும் மத்திய அரசால் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். பாதிப்பு பகுதிகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நவம்பர் 27ஆம் தேதி நிவர் புயலில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் மோடி உத்தரவிட்டார். கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் 28ஆம் தேதி நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். முதலில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் கேடிலா நிறுவனத்திற்கு சென்ற பிரதமர் அங்குள்ள விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் தடுப்பு மருந்து தயாரிக்கப்படும் பகுதிக்கு பாதுகாப்பு கவச உடையுடன் சென்று பார்வையிட்டார். மரபணு சார்ந்த கொரோனா தடுப்பு மருந்தை உள்நாட்டிலேயே தயாரித்து வரும் ஜைடஸ் கேடிலா நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். அவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் சென்ற பிரதமர் அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து உள்நாட்டு தடுப்பு மருந்தான கோவாக்சினை தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தை ஆய்வு செய்தார். இறுதியாக இந்தியாவின் முதல் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமான புனே சீரம் நிறுவனத்திற்கு சென்றார். அந்நிறுவனம் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சோதனை செய்து வரும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து சோதனையின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். மத்திய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லி காசியாபாத் சாலையில் விவசாயிகள் நடத்தி வரும் தொடர் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நவம்பர் 29ஆம் தேதி மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளின் முன்னேற்றங்களுக்கு கதவுகளை திறந்துவிட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் 20% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் டிசம்பர் முதல் வாரத்தில் ஒப்புதல் அளித்தார். தமிழக சட்டமன்றத்தில் இது தொடர்பான மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார். சென்னை சேலம் 8 வழி சாலை திட்டத்தை புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே கையகப்படுத்திய நிலங்களை திரும்ப ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்றம் டிசம்பர் முதல் வாரத்தில் உத்தரவிட்டது. எனினும் உரிய துறைகளின் அனுமதி மற்றும் வழிமுறைகளை பின்பற்றியும் புதிய அறிவிக்கை வெளியிட்டும் திட்டத்தை தொடரலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர். தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு மாற்றாக 971 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை தில்லியில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்றது.
இதில் பங்கேற்று அடிக்கல் நாட்டிய பிரதமர் இந்தியாவின் பாரம்பரிய முறைப்படி புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக கூறினார். 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் தடை விதிக்கப்பட்ட மெரினா கடற்கரைக்கு 8 மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் 13ஆம் தேதி முதல் பொதுமக்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இதேபோன்று மாமல்லபுரம் சுற்றுலா தலத்திற்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை உச்சநீதிமன்றம் டிசம்பர் 16ஆம் தேதி அறிவுறுத்தியது. மத்திய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தில்லியை ஒட்டியுள்ள எல்லைகளில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. பொங்கல் பண்டிகையையொட்டி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முழு கரும்பு, திராட்சை, ஏலம் அடங்கிய பரிசு பையும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி டிசம்பர் 19ஆம் தேதி அறிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எடப்பாடி தொகுதியில் தொடங்கி வைத்து பேசிய அவர் இதை அறிவித்தார். கொரோனாவால் வேலை இழந்திருக்கின்ற சூழ்நிலை, புயலால் கனமழையால் தொழிலாளர் வேலை இழந்திருக்கின்ற சூழ்நிலை இரண்டும் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் அரசியல் கருத்திலே கொண்டு இன்றைக்கு தை பொங்கல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழரும் சிறப்பாக கொண்டாட வேண்டுவதற்காக 2,06,00,000 அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் அரிசி குடும்ப அட்டைதாருக்கும் இன்றைக்கு 2,500 ரூபாய் தை பொங்கல் என்று வழங்கப்படும். இயேசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை 25ஆம் தேதி வெள்ளி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதை முன்னிட்டு தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. போராட்டம் நடத்தும் விவசாயிகளை தவறான பாதையில் திருப்பி எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தி வருகின்றன என்று பகிரங்கமாகவே பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டிசம்பர் 25ஆம் தேதி பிரதம மந்திரி உழவர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 9 கோடி விவசாயிகளுக்கு 2ஆம் தவணையாக 18,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதை காணொலி காட்சி மூலமாக வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து இதனை தெரிவித்தார். மதிப்பிற்குரியவர், சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், எதிர்க்கட்சிகளும் போற்றும் பண்பாளர் என்ற பாராட்டுக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 96வது பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் வாஜ்பேயி என்ற நூலை வெளியிட எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் பெற்றுக்கொண்டார். வாஜ்பேயின் பிறந்த நாளை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். தனுஷ் நடித்து வெற்றிமாறன் இயக்கிய அசுரன், கணேஷ் விநாயகனின் தேன் ஆகிய திரைப்படங்கள் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கோவாவில் ஆண்டுதோறும் மத்திய அரசின் சார்பில் சர்வதேச திரைப்பட விழா நடத்தப்படுகிறது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் இவ்விழாவில் இப்படங்கள் திரையிடப்பட உள்ளன.